ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் சிஎம்ஏ டிசம்பர் 2025 எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸில் இன்டர் குரூப் 2 உடைய கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ண போகிறோம். 4 சப்ஜெக்ட்ஸ்லும் என்னென்ன பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி குரூப் 1 உடைய கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸில் செக்ஷன் பியில் எந்தெந்த சாப்டரில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட மாதிரியே கேட்டிருக்காங்களா எப்படி அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் ஏ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். அது 15 கொஸ்டின்ஸு 30 மார்க்ஸுக்கு செக்ஷன் ஏல இருக்கும். இந்த செக்ஷன் ஏல இருக்கிற எம்சிக்யூ கொஸ்டின்ஸை நம்ம இந்த சாப்டர்லேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓவரால் சிலபஸில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் அவங்க இந்த எம்சிக்யூ கேட்கலாம். பட் இந்த செக்ஷன் பியை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸை, தட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் நம்ம அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். இதில் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து எனி 5 கொஸ்டின்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 70 மார்க்ஸ் செக்ஷன் பியில். இப்போ இந்த 14 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறப்ப இது ஒரே கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது 2 கொஸ்டின் 3 கொஸ்டினாக அந்த 14 மார்க்ஸுக்கு உள்ள சப்டிவிஷனாக கேட்டிருக்கலாம். ஸோ இப்போ இந்த செக்ஷன் பியில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்தெந்த மாடியூலில் இருந்து, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த மாடியூல் ஆர் சாப்டரில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு டாபிக் வைஸாக நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 2ல் பேப்பர் 9 OMSM ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதில் செக்ஷன் பி உடைய கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸ் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே எந்தெந்த சாப்டர்ல இருந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட மாதிரியே கேட்டிருக்காங்களான்னு நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2ல் ஏ அண்ட் பி 2 சப்டிவிஷன் இருக்குது. அது ரெண்டுமே தியரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 2A கொஸ்டின் பார்த்தோம்னா, அலைன் 7 ஆஃப் த ரீசென்ட் ட்ரெண்ட் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னு இது மாடியூல் 1ல இருந்து ஒரு கொஸ்டின் தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேயே அடுத்தது 2B பார்த்தோம்னா, இது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பற்றி ஒரு கொஸ்டின். ப்ராஸ்பெக்டிவ் ஃபேஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், இது மாடியூல் 3ல இருந்து ஒரு கொஸ்டின் தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 + 7 14 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 ஒரு ப்ராப்ளம். இது இந்த ப்ராப்ளம் எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரீப்ளேஸ்மெண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, மாடியூல் நம்பர் 7. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் எப்போவுமே கேட்பாங்க. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அது ரிலேட்டடாக. ஸோ அந்த மாதிரி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அதுலேயே பி கொஸ்டின் பார்த்தோம்னா, இது லீனியர் ரெக்ரெஷன், ஃபிட் லீனியர் ரெக்ரெஷன் ட்ரெண்ட், இது மாடியூல் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது லாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இப்போ இந்த 2 கொஸ்டினுமே நம்ம பார்க்குறோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 ஏ அண்ட் பி. இந்த ரெண்டுமே எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 4A அசைன்மெண்ட்டுங்கிறது மாடியூல் நம்பர் 4ல் வரும். மாடியூல் நம்பர் 4ல் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அசைன்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிமுலேஷன், எல்பிபி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த தடவை அவங்க கேட்டிருக்கிறது அசைன்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 7 மார்க்ஸுக்கு மாடியூல் 4ல இருந்து. அடுத்தது சிமுலேஷன், இதுவுமே மாடியூல் 4ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சிமுலேஷன் ரிலேட்டடான ஒரு 7 மார்க் ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. ஸோ மாடியூல் நம்பர் 4ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 4. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5A அண்ட் பி. 5Aவும் மாடியூல் 4ல இருந்து வரக்கூடிய எல்பிபி, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் டெவலப் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு சால்வ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்பிபியில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் பண்ணினா அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் எல்பிபியில். இந்த இதுவுமே மாடியூல் 4ல இருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஜென்ரலாக கேட்குற மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 5B என்னென்னு பார்த்தோம்னா, இது எப்போவுமே கேட்குறது தான். பெர்ட் சிபிஎம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க மாடியூல் நம்பர் 6ல இருந்து. ஸோ அதே மாதிரி இந்த தரமும் பெர்ட் நெட்வொர்க் டயக்ராம் அது ரிலேட்டடான கொஸ்டின் ஒரு 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, 7, 8. இந்த மூணுமே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6A, இதில் ஸ்மார்ட் கோல் ஃப்ரேம் ஒர்க்கு, இது மாடியூல் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது பிளாக் செயின், இது மாடியூல் நம்பர் 11ல இருந்து கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். இது ரெண்டும் 7 + 7 14 மார்க்ஸுக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பெஸ்டல் ஃப்ரேம் ஒர்க்கும், அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ் உடைய ஸ்டெப்ஸும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே மாடியூல் நம்பர் 9 ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 9ல இருந்து இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8ல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்,
இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். இதில் 2 சப்டிவிஷன் கொடுத்து இது டோட்டலாக 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 8 A and B எல்லாமே மாடியூல் நம்பர் 10 ஸ்டடி மெட்டீரியல் மாடியூல் நம்பர் 10ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பேட்டர்ன் பார்த்தோம்னா பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது செக்ஷன் பியில். நெக்ஸ்ட் பேப்பர் 10 கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இதில் பார்க்கலாம். இதில் செக்ஷன் பியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2Aல பைபேக் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பைபேக் பிளான் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். அதுலேயே அடுத்தது பி கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு 7 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் எப்போவுமே கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு எடுத்தோம்னா கொஸ்டின் நம்பர் 2ல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்து ஒன்று ஃபார் ஃபீச்சர் அல்லது பைபேக் இந்த மாதிரி ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. அஸ் யூஷுவல் தான் அதிலே தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3 எப்போவுமே கொஸ்டின் நம்பர் 3ல் கம்பெனியோடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதே தான் இந்த தடமும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஒரே கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு எப்போவுமே இதே மாதிரி மாடலில் தான் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னா கம்பெனியுடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அதே மாதிரி தான் இந்த தடமும் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4ல் A and B 2 இருக்குது. கொஸ்டின் நம்பர் 4A பேங்க் அக்கௌண்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின். பேங்கிங் கம்பெனிஸோடைய அக்கௌண்டிங் இதில் ஒரு சின்ன கொஸ்டின் தான் இது. அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் எவ்வளவு பேங்க் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 7 மார்க் கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் B அதுலேயே எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ் ரிலேட்டடாக ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கால்குலேட் டோட்டல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். 7 + 7 14 மார்க்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 இதில் AS இண்ட் AS ரிலேட்டடான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5A பேசிக் EPS கண்டுபிடிக்கிற அதே மாதிரி ரீஸ்டேட்டட் EPS கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 7 மார்க் கொஸ்டினும் அதுலேயே சப்டிவிஷன் பியில் இண்ட் AS 2 படி காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி என்ன அப்படின்னு 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆடிட்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் ஓவர். அடுத்தது ஆடிட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் இந்த 2ல் கார்பரேட் அக்கௌண்டிங் உடைய கொஸ்டின்ஸ் வந்து அப் டு 5 2லேருந்து 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அடுத்தது 6 7 8 3 ஆடிட்டிங் ரிலேட்டடான கொஸ்டின். இதுவுமே அஸ் யூஷுவல் எப்பவும் இருக்கிற மாதிரியே தான் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. ஆடிட்டிங்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் எஃபெக்டிவ் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டடாக ஆடிட்டிங்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக கொஸ்டின் நிறையா கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தடமும் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டிங் டு செக்ரட்டரியல் ஆடிட் இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸை ஆடிட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான ப்ரொசீஜரை பற்றி கேட்டிருக்காங்க. இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். இது கொஸ்டின் நம்பர் 7Aல. 7Bல NFRA உடைய ரோல் இது 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8A and B. 8Aல முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத்தில் எப்படி ஆடிட் கண்டக்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் எப்படி ஆடிட் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி ஒரு கொஸ்டின் யூஸ்வலாக இருக்கும். இந்த தடவை முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத்தில் ஆடிட் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க 7 மார்க்குக்கு. அண்ட் அனதர் ஒன் கம்பெனிஸ் ஆக்டுடைய ப்ரொவிஷன் ரிலேட்டடானது. ஒரு கம்பெனியுடைய ஆடிட்டரை ரிமூவல் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாமின் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டட் ரிமூவல் ஆஃப் அ கம்பெனி ஆடிட்டர் இது 7 மார்க் கொஸ்டின். ஸோ இப்போ கார்பரேட் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் பேப்பரை பார்த்தோம்னா இதுவுமே பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டால் அதே மாதிரி பேட்டர்னில் தான் அந்தந்த மாடியூலில் இருந்து தான் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 11 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் பேப்பர் 11 F1DA. இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். எப்போவுமே கொஸ்டின் நம்பர் 2ல் A and B ரெண்டுமே தியரி கொஸ்டினாக தான் கேட்பாங்க. ஒன்று ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தும் இன்னொன்று டேட்டா தட் இஸ் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்தும் 2 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தரமும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2A ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் மாடியூல் 2ல் வரக்கூடிய தியரி பார்ட்டு ரெப்போ அப்படின்னா என்ன அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னு 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்த கொஸ்டின் நம்பர் 2B அப்படின்னு பார்த்தோம்னா இதில் செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்து டேட்டா மைனிங் இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 11ல் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இது ரெண்டுமே தியரி கொஸ்டின் எப்போவுமே கேட்குற மாதிரியே தான். ஒன்று எஃப்எம்லேருந்து இன்னொன்று டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து 2 தியரி கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 2ல் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் மாடியூல் 3ல் இருக்கக்கூடிய சாப்டரில் இருந்தது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரேஷியோ அனலைசிஸ் 7 மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 3A. கொஸ்டின் நம்பர் 3B இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இது ஒரு 7 மார்க் கொஸ்டின்.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4A ட்ரெண்ட் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. இதுவுமே மாடியூல் 3ல கவர் ஆகக்கூடியது தான். ஸோ மாடியூல் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே இதில் 14 to 21 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த தடவை 21 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ்னு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4B வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்போவுமே ஒன்று கேட்பாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூசிங் புக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ அஸ் வெயிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதே போல தான் இந்த தடவை கொஸ்டின் நம்பர் 4Bயில் WCC 7 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல் நம்ம கேட்டிருக்கிறது கேபிட்டல் ரேஷனிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். தட் இஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங். என்பிவி பேசிஸில் டோட்டல் கேபிட்டல் அவுட்லே நாட் எக்ஸீடிங் 3 lakhs இருந்ததுன்னா எந்த ப்ராஜெக்டோடைய காம்பினேஷன்ஸை, இத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா கையில் 3 lakhsக்கு எக்ஸீட் ஆகாமல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது எந்தெந்த ப்ராஜெக்டை காம்பினேஷன் நம்ம எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நாட் டிவிசிபிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது 7 மார்க் கொஸ்டின். ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 5ல் கவர் ஆகக்கூடிய டாபிக். இப்போ WACC காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது மாடியூல் நம்பர் 4ல் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை இப்போ இந்த என்பிவி பேசிஸில் கேபிட்டல் ரேஷனிங் மாதிரி கொடுத்துருக்கிற இந்த சம் மாடியூல் 5ல் கவர் ஆகக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4B. இதுவுமே மாடியூல் 5ல் கவர் ஆகக்கூடியது தான். ப்ராஜெக்டை கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு, தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டை, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், என்பிவி அண்ட் பேபேக் பீரியட் இது எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இது கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் வரக்கூடியது. அதாவது இந்த கொஸ்டினில் IRR கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல் லைஃப், சால்வேஜ் வேல்யூ கொடுத்துட்டு இதில் இருந்து ப்ராஜெக்டோடைய காஸ்ட் எவ்வளவு, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன, என்பிவி என்ன, பேபேக் பீரியட் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. மாடியூல் நம்பர் 5ல் கவர் ஆகக்கூடிய டாபிக் இது. இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6Aல ஒர்க்கிங் கேபிட்டல், தட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட். இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். இது ஜென்ரலாக கேட்கக்கூடியது தான். இதுலேயே அடுத்தது செக்ஷன் B, தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 6B என்னன்னு பார்த்தோம்னா இது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 7 மார்க். ஸோ இதுவுமே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடியது தான். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் 6ல் வரக்கூடிய டாபிக். ஸோ கொஸ்டின் நம்பர் 6A and B ரெண்டுமே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் மாடியூல் 6ல் வரக்கூடிய அந்த சாப்டரில் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 + 7 14 மார்க்ஸுக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. இதில் 7A என்ன அப்படின்னு பார்த்தோம்னா calculate market value of the firm and overall cost of capital using traditional approach. ஸோ இது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மாடியூல் 7ல் கவர் ஆகக்கூடியது. அதுலேயே கொஸ்டின் நம்பர் 7B என்னென்னு பார்த்தோம்னா அனலைஸ் த EPS அண்ட் அட்வைஸ் விச் ஃபார்ம் ஆஃப் ஃபைனான்சிங் த கம்பெனி ஷுட் சூஸ். ஸோ கம்பெனிக்கு தேவையான ஃபைனான்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று டெப்டாக ரைஸ் பண்ணலாம், அல்லது இஷ்யூவிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் கவர் ஆகக்கூடியது. ஸோ கொஸ்டின் நம்பர் 7A and B ரெண்டுமே கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 7A and B ரெண்டுமே ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் 7ல் கவர் ஆகக்கூடிய டாபிக். அண்ட் கொஸ்டின் நம்பர் 8 இது டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருந்து ஒரு தியரி கொஸ்டின் A and B ரெண்டும் கேட்பாங்க. இந்த தரம் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8A ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன். இது சாப்டர் 8, தட் இஸ் மாடியூல் 8 ஸ்டடி மெட்டீரியல் மாடியூல் 8ல் கவர் ஆகக்கூடியது. அண்ட் வாட் டு யூ மீன் பை டேட்டா அனலிட்டிக்ஸ், இது மாடியூல் நம்பர் 11ல் கவர் ஆகக்கூடியது. டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஜென்ரலாக கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தினமும் கேட்டிருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் அதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பேட்டர்ன் பார்த்தோம்னா லாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட மாதிரியே தான் கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் குரூப் 2ல் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். செக்ஷன் Bயில் கொஸ்டின் நம்பர் 2A ஃபர்ஸ்ட் மாடியூல் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் மாடியூல் 1ல் ஸ்டடி மெட்டீரியலில் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2B. இது என்ன கொஸ்டின்னா எப்போவுமே இதில் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தரமும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ABC ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் இருந்து ஒரு கொஸ்டின். 2A and B ரெண்டும் 7 + 7 14 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3A. இதில்
டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக் ஆர் பை டிசிஷன். அண்ட் கொஸ்டின் நம்பர் பி இதில் பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே செக்ஷன் சியில் கவர் ஆகக்கூடியது. டிசிஷன் மேக்கிங் அந்த டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 4A மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டு கிராஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே செக்ஷன் சியில் கவர் ஆகக்கூடியது தான். அண்ட் கொஸ்டின் நம்பர் 4B பார்த்தோம்னா இதுலேயுமே டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். வெதர் ஆர் நாட் டு அக்செப்ட் த ப்ரப்போசல். ஸோ கொஸ்டின் நம்பர் 3AB அண்ட் 4AB எல்லாமே செக்ஷன் சியில் இருந்து கேட்டிருக்காங்க. எப்போவுமே கேட்குற மாதிரி தான். ஸோ கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் 4 இது ரெண்டுமே செக்ஷன் சி, தட் இஸ் ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 3, 4, 5 மூணுமே கவர் ஆகக்கூடிய செக்ஷன் சியில் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5A அண்ட் பி ரெண்டுமே பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எப்பவும் கேட்குற மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5A அண்ட் பி ரெண்டுமே இன்ஸ்டிடியூடைய ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 6 ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7+7 14 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6A என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி 50% கெப்பாசிட்டியில் ரன் ஆகிட்டு இருக்கு. அது 5 lakh யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட காஸ்ட் பெர் யூனிட் அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபர்தர் காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கரண்ட் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு ஒருவேளை அது 60% ஒர்க்கிங் பண்ணும்போதோ அல்லது 80% ஒர்க்கிங் பண்ணும்போதோ அதனுடைய மெட்டீரியல் காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ்லாம் என்ன சேஞ்சஸ் ஆகும்னு கொடுத்து இதை பேஸ் பண்ணி 60% 80%ல ப்ராஃபிட் என்னன்னு எஸ்டிமேட் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 7 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6B கேஷ் பட்ஜெட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பட்ஜெட்டிங் சாப்டரில் இருந்த மாடியூல் 7ல் கவர் ஆகக்கூடிய டாபிக். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7A டியூபாண்ட் அனாலிசிஸை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, EVA இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது 7 மார்க் கொஸ்டின். இது ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 8ல் கவர் ஆகக்கூடிய டாபிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7B இதுவுமே மாடியூல் 8ல் கவர் ஆகக்கூடியது தான். லேர்னிங் கர்வ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7A and B ரெண்டுமே மாடியூல் 8ல் இருந்து ஸ்டடி மெட்டீரியலில் கவர் ஆகிருக்க டாபிக். 7+7 14 மார்க்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8Aல டெசிஷன் தியரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 10 டெசிஷன் தியரி. இதில் மேக்ஸிமின் மினிமேக்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் 7 மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 8Bல மாடியூல் நம்பர் 9 ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 9 ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்கில் இருந்து ஒரு கொஸ்டின். இது 7 மார்க் கொஸ்டின். எப்போவுமே கேட்குற மாதிரி ஒவ்வொரு மாடியூலில் இருந்தும் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி அதே பேட்டர்னில் தான் இந்த தரமும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம குரூப் 2 உடைய கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் டிசம்பர் 2025 கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் 4 சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோம். இது செக்ஷன் பியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட அதே மாதிரி பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இந்த வரப்போகிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கம்மிங் ஜூன் 2026 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.